எசேக்கியேல் அதிகாரம் 31. 11ஆம் ஆண்டில் 3ஆம் மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கும் அவனுடைய மக்கள் திரளுக்கும் சொல், மேன்மையில் உனக்கு நிகர் யார்? இதோ லெபனோனின் கேதுரு மரமாகிய அசீரியாவை பார். அழகிய கிளைகளுடன், அடர்ந்த நிழலுடன், மிகுந்த உயரத்துடன் அது இலங்கிற்று. அதன் உச்சி மேகங்களை ஊடுருவிற்று. தண்ணீர் அதனை தழைக்க செய்தது. ஆள் ஊற்றுகள் அதனை உயர்ந்து வளர செய்தன. அவை தம் அருவிகளாக அதனை சுற்றி ஓடி கால்வாய்களாக காட்டின் எல்லா மரங்களுக்கும் நீர் பாய்ச்சின. காட்டின் எல்லா மரங்களையும் விட அது ஓங்கி வளர்ந்தது. அதன் தளிர்கள் பெருகின. நீர் வளத்தால் கிளைகள் நீண்டன, கொப்புகள் மிகுந்தன. வானத்து பறவைகள் எல்லாம் அதன் கிளைகளில் கூடு கட்டின. காட்டு விலங்குகள் எல்லாம் கன்றுகள் ஈன்றன. அதன் நிழலில் பெரிய நாடுகள் எல்லாம் வாழ்வு கண்டன. மிகுந்த நீரினுள் அதன் வேர்கள் சென்றதால் கிளைகள் தழைத்து அது அழகு தோற்றமிக்கதாய் இருந்தது. கடவுளின் சோலையில் இருந்த கேதுரு மரங்களுக்கு அதற்கு சமமான கிளைகள் இல்லை. அர்மோன் மரங்களுக்கு அதற்கு இணையான கொப்புகள் இல்லை. கடவுளின் சோலையில் இருந்த எந்த மரமும் இதை போன்று அழகுடன் இருந்ததில்லை. அடர்ந்த கிளைகளால் நான் அதனை அழகுபடுத்தினேன். கடவுளின் சோலையாகிய ஏதேன் தோட்டத்தின் மரங்கள் எல்லாம் அதன் மேல் பொறாமை கொண்டன. எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அது உயர்ந்து வளர்ந்து தன் உச்சியை மேகங்களுக்குள் நுழைத்து தன் உயரத்தை பற்றி தன் இதயத்தில் செருக்குற்றது. எனவே அதனை வேற்றினத்தாருள் வலிமை மிக்க ஒருவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் அதன் தீச்செயலுக்கு தக்கவாறு அதனை நடத்துவான். நானும் அதனை புறம்பாக்குவேன். மக்களினங்களில் மிக கொடியோரான அந்நியர் அதனை வெட்டி வீழ்த்தி விடுவர். மலைகளிலும் அனைத்து பள்ளத்தாக்குகளிலும் அதன் கிளைகள் விழுந்து கிடக்கும். அதன் கொம்புகள் நாடெங்கிலும் உள்ள ஓடைகளில் முறிந்து கிடைக்கும். மண்ணின் மக்கள் எல்லாம் அதன் நிழலை விட்டு பிரிந்து அதனை புறக்கணிப்பர். வீழ்ந்து கிடக்கும் அதன் மேல் வானத்து பறவைகள் எல்லாம் வந்து அடையும். அதன் கிளைகளுக்கிடையே காட்டு விலங்குகள் யாவும் உலவும். இதனால் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் எம்மரமும் மிகுந்த உயரத்திற்கு வளராது. தன் உச்சியை மேகங்களுக்கிடையில் நுழைக்காது. நீர்க்காலை அடுத்த எம்மரமும் அவற்றை எட்டும் அளவுக்கு உயராது. ஏனெனில் அவையெல்லாம் பாதாள படுகுழிக்கு செல்லும் மானிடருடன் அழிவுக்கு குறிக்கப்பட்டுள்ளன. எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அந்த மரம் பாதாளத்திற்கு இறங்குகையில் ஆழ்நிலைகள் இழவின் அடையாளமாக அதனை மூட செய்வேன். அதன் ஆறுகளை நிறுத்தி நீர்த்திரளுக்கு அணை போடுவேன். அதனை முன்னிட்டு லெபனோனை இருளால் மூடுவேன். காட்டு மரங்கள் எல்லாம் பட்டுப்போம். கீழே படுகுழிக்குள் செல்வோருடன் நான் அதனை பாதாளத்தினுள் தள்ளும்போது நாடுகள் நடுங்கும். நீர் நடுவே வளரும் ஏதேனின் அனைத்து மரங்களும் லெபனோனின்
மேலானவையும் சிறந்தவையுமான மரங்களும் கீழுலகில் ஆறுதல் பெறும். அதன் நிழலில் வாழ்ந்த கூட்டு நாடுகள் அதனோடு சேர்ந்து வாளால் மடிந்தவர்களுடன் பாதாளத்தில் போய் சேரும். மேன்மையிலும் பெருமையிலும் ஏதேனின் எந்த மரம் உனக்கு ஒப்பாகும்? ஆயினும் ஏதேனின் மரங்களுடன் சேர்ந்து நீயும் கீழுலகுக்கு தள்ளப்படுவாய். விருத்த சேதனமில்லார் நடுவே வாளால் மடிந்தாரோடு நீயும் கிடப்பாய். பார்வோனுக்கும் அவனது மக்கள் திரளுக்கும் நடக்கவிருப்பது இதுவே என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.